ரெஜிஸ்பல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும், ஒவ்வொரு இல்லங்களோடும், ஒவ்வொரு குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு தன்னுடைய அருளையும் ஆசிரியையும் பொழிந்தருள்வாராக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறது, மன ஆறுதலை கொடுக்கிறது, மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்ற எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். என்ன வந்தாலும், என்ன நேர்ந்தாலும், என்னென்ன இடையூறுகள் இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்களை கைவிடாதவராக எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அந்த உயரிய விசுவாசத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை நேசிப்பவராக, எங்களோடு வாழ்பவராக, எங்களை பற்றி அறிந்தவராக, எங்களை பற்றி கரிசனை கொண்டவராக, அக்கறை கொண்டவராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த அசையாத நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலும், எங்களுடைய இல்லத்திலும், எங்களுடைய குடும்பங்களிலும் அனுபவித்து வாழ முடியும். ஆகவே தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவருடைய அழைப்புக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். எங்களுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணம் செய்து, எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க தயாராகவும், ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் எங்களோடு கூட்டிச் செல்பவர்களாக, எங்களோடு அரவணைத்து செல்பவர்களாக, எங்களோடு வாழும் ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்பு செய்பவர்களாக நாங்கள் வாழ இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடவும், ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் எங்களோடு கூட இருக்கவும், ஆண்டவருடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கு கொள்ளும் உள்ளங்களாக வாழ்ந்து எங்களோடு வாழ்பவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நிம்மதியை கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக வாழ்ந்து இறைவனோடு பயணம் செய்ய ஆயத்தமாகவும் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.